வெல்கம் டு மைண்ட்பீட் சேனல். அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் விட்டு கொடுத்தால் தைரியம் இல்லாதவர் என்பர், வைராக்கியமாக இருந்தால் ஈகோ பிடித்தவர் என்பர். அதனால் ஒரு நாளாவது உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து விட்டு போங்களே. வாழ்க்கை ஒரு வரம் என்றால் அதில் நாம் அதிர்ஷ்டசாலி. வாழ்க்கை ஒரு அறிவியல் என்றால் அதில் நாம் விஞ்ஞானி. வாழ்க்கை ஒரு போராட்டம் என்றால் அதில் நாம் போராளி. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நாம் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும். நம் வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் மற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர நம் அழுகையும் புலம்பலும் அல்ல. மொழிகள் 1000 இருப்பினும் மௌனம் மட்டுமே அழகாய் பேசுகிறது, யாரையும் புண்படுத்தாமல். கசப்பான அனுபவங்களையே அதிகமாக அசை போட்டு கொண்டிருந்தால் மகிழ்வான தருணங்கள் வந்த சூடு தெரியாமல் போய்விடும். எந்த இடத்தில் இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியமில்லை. எங்கிருந்தாலும் சந்தோஷமாக இருக்கின்றோமா என்பதுதான் முக்கியம். எப்போதும் எல்லாவற்றையும் எளிதில் எடுத்துக்கொண்டு கடக்க கற்றுக்கொள்ளுங்கள். இல்லையெனில் இன்றைய நாளை இழந்து விடுவீர்கள். நீரைப் போலத்தான் அன்பும் கொதிப்பவரிடம் ஆவியாகி விடுகிறது, மதிப்பவரிடம் குளிர்ந்து கூடவே இருந்து விடுகிறது. ஒருவர் மற்றவர்களை கட்டுப்படுத்தும் முயற்சியை கைவிடும் போது மற்றவர்கள் தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்கிறார்கள். எந்த செயல் உங்களுக்கு மன அமைதியையும் ஆரோக்கியமான மனநிலையையும் அளிக்கிறதோ அதுவே முழுமையான வாழ்வு. கோபம், அழுத்தம் அல்லது அதிகாரத்தின் மூலம் மற்றவர்களை கட்டுப்படுத்த முயலாதீர்கள். அதற்கு மாறாக நீங்கள் பொறுப்புடன் செயல்படுங்கள். மற்றவர்களும் தங்கள் பொறுப்பை உணர்ந்து கொள்ள உதவுங்கள். எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நீரைப் போல எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகி கொண்டால் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். தேவையே இல்லாமல் சிந்தித்து கொண்டிருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. ஸோ ரிலாக்ஸ். எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மறக்காதீர்கள், எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு. அதிகமாக பேசும் பல வரிகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வரியே அழகாய் மிளர்கிறது. சூழ்நிலைகளை அனுசரிக்க பழகி கொண்டால் இவ்வுலகம் நமக்கு பூஞ்சோலைதான். எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று குழந்தைகள் வலிப்பதாக நடித்து அழுவார்கள். பெரியவர்கள் வலிக்காத மாதிரி நடிக்கிறார்கள், யாரும் பார்த்துவிடக்கூடாது என்று. தராசுக்கு நியாயமெல்லாம் தெரியாது. எந்த பக்கம் கனமாக இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும். இந்த உலகமும் அப்படித்தான் இல்லையா? அன்பின் பார்வையில் சரி தவறு என்பது இல்லை. பிடித்த பின்பு தவறும் சரி, பிடிக்காத போது சரியும் தவறு. நீ உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வது மட்டுமே. நீங்கள் கொடுப்பதை திரும்ப பெறுவீர்கள் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள். எல்லோருக்கும் உங்களைப் போன்ற இதயம் இருப்பதில்லை. மனசோர்வு ஏற்படும் நேரத்திலெல்லாம் முடிந்துவிட்டது என தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். மனித சக்திகளை தாண்டி சில முடிவுகள் இறைவனின் கைகளில் இருக்கின்றன. மனிதர்கள் யாரையும் ஒதுக்கி விடாதீர்கள். ஒவ்வொரு மனிதரும் நமது வாழ்க்கையில் ஒரு காரணத்திற்காக வருகிறார்கள். நல்லது நடந்தால் மகிழ்ச்சி, கெட்டது நடந்தால் பாடம். ஆகையால் யாரையும் குறை கூறாமல் அனைவரையும் மதித்து நடப்பது நல்லது. நேசித்தால் பிழைகளை பார்ப்பதில்லை, வெறுத்தால் நல்லதை பார்ப்பதில்லை. இந்த உலகத்தில் நமக்காக யார் வருவார்கள் என்று காத்திருப்பதை விட நம்மை நம்பி இருப்பவர்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சிந்திப்பதே உண்மையான வலிமை. இந்த போலி உலகத்திற்கு நாம் நிஜமானவர்கள்தான் என நிரூபிக்க தேவையில்லை. பேச்சு உண்மையும் பொய்யும் கலந்த கலப்படம், மௌனம் கலப்படமற்ற உண்மை. நாமும் ஒரு நாள் ஜெயிப்போம் என நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் கையில்தான் இருக்கும். ஒருபோதும் கவலைப்படாதீர்கள், அவசரப்படாதீர்கள், வற்புறுத்தாதீர்கள். நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள். அது நடக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அது நிச்சயம் நடக்கும். நேரங்கள் எல்லாம் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க, நினைவுகள் மட்டும் கடந்த காலத்தையே சுற்றி கொண்டிருக்கிறது. நேரம் காலம் தெரியாமல் கேட்பவன் மனிதன், நேரம் பார்த்து கொடுப்பவன் இறைவன். அதிகம் பயன்படுத்திய பொய்களில் முதன்மையானது புன்னகை. தனியாக பறக்கும் பறவைக்கு வலிமை அதிகம், அதுபோல தனிமை வாழ்விற்கும் வலிமை அதிகம். உண்மையில் அறிவாளிகள் அதிகம் பேசுவதில்லை. அறிவாளி என்று காட்டிக்கொள்ள விரும்புகின்ற, நாடகம் ஆடுகின்ற மனிதர்கள்தான் அதிகம் பேசுகின்றார்கள். கவலைப்படாதே என்பதை விட நான் பார்த்து கொள்கிறேன் என்பதே மிகச்சிறந்த ஆறுதல். ஒருவரின் குணங்களை மாற்ற முடியாது. மாற்றிக்கொண்டால் மற்றவர்கள் தங்களை மதிக்க மாட்டார்கள் என்ற நினைப்புதான் காரணமோ? தவறாக நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே. அமைதியாய் ஒதுங்கிவிடு. நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்புகளும் நமக்கு தேவையில்லை.
ஒருவரை இழப்பது அவ்வளவு பெரிய துயரம் இல்லை. அவருக்காக நமக்குள் உருவான இன்னொரு மனிதனை இழப்பதுதான் கொடுமை. காலம் மனிதர்களை மிகவும் காயப்படுத்துகிறது. அதனால்தான் கடிகாரத்தில் பூக்களை வைக்காமல் முட்களை வைத்திருக்கிறார்களோ? என்ன ஆயிற்று என்று கேட்டால் கூட எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று தெரியாமல் மௌனமாக சிரித்துவிடும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் சிரிப்புக்கு பின்னால் ஒரு கடல் அளவு கண்ணீர் மறைந்து கிடக்கிறது. வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இன்றி வாழ்வது கடினம்தான். ஆனால் நம் எதிர்பார்ப்பு ஆசைகளின்படி இங்கு எதுவும் நடப்பதில்லை. எது நடக்கிறதோ அது நன்மைக்கே. நெருக்கமானவர்களிடம் நாம் நம்பி சொன்ன வார்த்தைகளை மூன்றாம் மனிதர் வாயால் கேட்கையில் அவமானப்படுகிறது நம் நம்பிக்கை. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள். மோட்டிவேஷனல் முத்ராஸ், 12 ஸ்டோரிஸ் போன்ற நிகழ்ச்சிகளை காண்பதற்கு மைண்ட் பீட் சேனலுடன் தொடர்ந்து பயணித்து வாருங்கள். என்றும் உங்களுடன் மைண்ட் பீட் சேனல். நன்றி, வணக்கம். Thank you for watching.